ஏஷியன் லிஃப்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க 22 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இவங்க மெஷின் ரூம்லெஸ் எலிவேட்டர்ஸை யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு தர்றாங்க. கூடவே 5 இயர்ஸ் வாரண்ட்டி மற்றும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் தர்றாங்க. அப்புறம் என்ன, கிரகப்பிரவேசத்துக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எந்த லிஃப்ட்டை வாங்குறதுங்கிற குழப்பத்தில் இருக்கவங்க, குவாலிட்டியாகவும் சேஃப்டியாகவும் லிஃப்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க திரையில தெரியறனுக்கு ஃபோன் பண்ணுங்க. சினிமாக்காரன் வழங்கும் எஸ் வினோத்குமார் தயாரிப்பில் மணிகண்டன் நடிக்கும் குடும்பஸ்தன் ஜனவரி 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் தயாரிப்பில் ஜீவா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ராஷிகனா நடிப்பில் பாவிஜய் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் அகத்தியா ஜனவரி 31 முதல். இன்னைக்கு நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கேம் சேஞ்சர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் முதலமைச்சராக ஸ்ரீகாந்தை காட்டுறாங்க. அவருக்கு 2 பசங்க, ஒன்று எஸ்.ஜே. சூர்யா, இன்னொன்று ஜெயராமன். இவங்களுடைய ஆட்சியில் ஊழல் மலிஞ்சு கிடக்குது. இந்த சமயத்தில் இவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு செத்து பிழைக்கிறாரு. பிழைச்ச பிறகு இவருக்கு திடீர்னு ஒரு ஞானம் பிறக்குது. இனிமேல் நமக்கு ஒரு வருஷம்தான் ஆட்சி காலம் இருக்குது, அந்த ஒரு வருஷமாவது ஒரு நியாயமான ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம இறந்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவர் குடும்பத்தில் இருக்கிற அவர் பசங்களே அவருக்கு ஒத்துழைக்க மாட்டானுங்க. ஊழலை அவரால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அங்கே கலெக்டராக பொறுப்பேற்கிறாரு ராம்சரண். இவர் கலெக்டராக ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்கிறதுனால அங்கே நடக்கிற தவறுகள்லாம் தட்டி கேட்குறாரு. இப்போது எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராம்சரனுக்கும் மோதல் ஏற்பட்டுருது. இது ஒரு அதிகாரியா அல்லது அரசியல்வாதியா அப்படின்னு ஒரு வார் போய்கிட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் ஹீரோயின் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துகிறாங்க. அதில் வயசான தோற்றத்தில் அஞ்சலியை காட்டுறாங்க. அஞ்சலியை ஹீரோ சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு அஞ்சலியை கூப்பிட்டு போகிறாரு ஹீரோ. அங்கே போன உடனே முதலமைச்சர் அஞ்சலியை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவர் ஏன் ஷாக் ஆனார், அதுக்கப்புறம் இந்த அரசியல்வாதிக்கும் அதிகாரிக்குமான மோதல் எங்கே போய் முடிஞ்சுது அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துலேயே ஹீரோ எடுக்கிற நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இவன் பண்ணுறது என்னென்ன புரிஞ்சிக்க முடியல, அன்பிரடிக்டபிளாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதை முழுக்கவே ஈஸி ப்ரெடிக்டபிளாகவே போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நம்மளால் ஈஸியாக யூகிக்க முடியுது. அப்படி இருந்தும் ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓடி முடிஞ்சிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஆரம்பித்தாங்க பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் ஹீரோ ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஆயிடுவார். இப்போது அரசியல்வாதி கூட மோதுறாரு. எப்போ பார்த்தாலும் அந்த அரசியல்வாதிக்கிட்ட எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது தெரியுமா, நாங்கள் நினச்சா என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா அப்படின்ட்டு படம் முழுக்கவா. ஏதோ 1-2 சீன் இருந்தால் பரவாயில்ல, எங்கேயோ பேப்பரில் படித்தாரோ எவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரோன்னு தெரியல, அதை வச்சுக்கிட்டு எனக்கு எலெக்ஷன் கமிஷனை பற்றி எவ்வளோ தெரியும் பாருன்னு என்னுடைய புலமையை காட்டுறேன் பாருன்ட்டு படம் முழுக்க போட்டு சாவடிச்சு விட்டார். ஏதோ அதை பற்றி 4 விஷயம் தெரிஞ்சுதா, ஒரு புக்காக எழுதுங்க, அதை வெளியிடுங்க, பார்க்குறவன் பார்க்கட்டும், பார்க்காத போட்டோம். அதுக்காக படத்தை எடுத்து இப்படியா காசை கரியாக்குவாங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாருன்றதை விட்டுருவோம். ஒரு சாதாரண கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு அவன் பவரை பயன்படுத்தினா அவன் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு மலையாளத்தில் வெளியே வந்த ஒரு டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் அல்லது ஐயப்பனும் குரோஷியாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் பாருங்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. அதை விட்டுவிட்டு எனக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் பண்ணிங்களா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளாப்ஸோ ஒரு விசிலோ வர்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருந்ததா, எதுவுமே கிடையாது. சும்மா எப்போ பார்த்தாலும் காசை கரியாக்கிறதுக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உயிரை வாங்கிட்டாங்க. அதேவாவது கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி படமாக எடுத்தால் பரவாயில்ல. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது. அந்த ஜென்ரல் எலெக்ஷனை கவுண்டிங்கெல்லாம் எவ்வளோ அபத்தமாக படமாக எடுக்கிறது. கவுண்டிங்கில் ஒரு கவுண்டிங் ஏஜென்ட் இருக்க மாட்டாங்களா, அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்காதா, மீடியா இருக்காதா, இன்றைக்கி எவ்வளோ யூடியூப் சேனல் பெருத்து போச்சு, அது இருக்காதா, எல்லாமே இவங்க தொலைச்சிட்டு என்னமோ ஐதரலி காலத்தில் கதை நடக்கிற மாதிரி அவங்க பாட்டு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. சங்கர் படம்ன்றாங்க, எந்த ஒரு புதுசாக எந்த க்ரியேட்டிவிட்டியுமே இல்லை. அந்த அறத பழசான சீன்களே தான் வருது படத்தில். ஹீரோவுக்கும் அரசியல்வாதிக்கும் சண்டை, இது வழக்கமாக எல்லா படத்துலையும் வர்றது தான். அப்புறம் பார்த்தா தேவையில்லாமல் ரோட்டை ஜாமாக்கி க்ரௌடை கூட்டி அங்கே ஒரு ஃபைட்டோ பாட்டோ எடுக்கிறது, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தா ஹை பட்ஜெட் படம் அப்படின்னு சொன்னாலே அதில் தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு 5-6 சீனில் ஹெலிகாப்டர் கொண்டாந்து காட்டுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ரோட்டுக்கு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடித்து ஒரு பாட்டு எடுக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பாட்டு சத்தம் கேட்டாலும் உடனே மேக்கப் போட்டு ஆடுறதுக்கு ஒரு ஹீரோயின். அப்புறம் இந்த கதையை இங்கே புரட்டி போடுறோம் பாரு செகண்ட் ஹாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தேவை இருக்கோ தேவையில்லையோ வலுக்கட்டாயமாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, இப்படி கிரிஞ்சித்தனமாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த படத்துடைய கதை கார்த்தி சுப்புராஜ் இது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி சுப்புராஜே கதை இல்லாமல் தான் இங்கே ஊரை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கதையை வாங்கியிருக்காங்கன்னா இவங்க எவ்வளோ கதை பஞ்சத்தில் சுற்றிட்டு இருந்திருக்காங்க பாருங்க. கார்த்திக் சுப்புராஜ் இவங்களுக்கு கதை வேணும்னோடனே தென்னவன் படத்தை பார்த்துட்டு சங்கர் டேஸ்ட்டுக்கு படம் கொடுக்கணும் இல்லையா, அதனால சங்கர் படங்களையே பார்த்து சங்கர் படத்து சீனெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே வச்சு அந்த கதையவே சங்கருக்கு விற்று இது கூட தெரியாமல் சங்கர் அந்த கதையை வாங்கிட்டு போய் இன்றைக்கி படமாக எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருக்காப்புல. அட்லி வந்த புதுசில் நான் சங்கர் அசிஸ்டண்ட் ஆகும் எப்படியெல்லாம் படம் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு ஊரில் உலகத்தில் இருக்கிற பழைய படத்தை பூரா போட்டு பார்த்து அதில் இருக்கிற சீன்களை பூரா உருவி வச்சு படமாக எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த படத்தை பார்த்த பிறகு தான் தெரியுது அட்லி இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாதிரி தெரியல, இவர் தான் கொஞ்சம் காலம் அட்லிக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது. அட்லியாவது நல்லவனுக்கு அழகு சொல்லாமல் ஓடி போகிறதுன்ற மாதிரி போய் வட இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாப்புல. இப்போது இவர் தெலுங்கு பக்கம் போயிருக்காரு. இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம சரக்கு ஓட்டிகிட்டு வந்தோம்னா அந்த சரக்கு பிடிக்கிறதுக்கு தனிப்படையை வச்சு பார்டர்லேயே தடுத்துறாங்களோ அந்த மாதிரி இவர் பார்டர் கிராஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம ஒரு தனிப்படை அமைச்சு இவரை தடுக்கணும். இவர் தமிழ் சினிமாவுக்கு செஞ்ச சேவையெல்லாம் போதும், இவரை ஸ்டேட் சேஞ்சர் ஆக்கி விட்ருவோம். Brought to you by Kudumbastan, Agatya and Asian Lifts for your offices and home. Now available in easy EMIs.